ஹாய் கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஜான்வி கபூர் செல்லக்குட்டியினுடைய பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக நம்மளுடைய வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நிச்சயமாக பாத்ரூம் போகணும் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்கள் பிரெயினில் இருந்து, அப்படி தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஜான்வி கபூர் அப்படி நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியான நம்ம ஜான்வி கபூருடைய வீடியோ இல்லை மற்ற நடிகர்களுடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே ஜான்வி கபூரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவளுடைய படங்களில் நீங்கள் ருசித்து பார்த்த படங்கள் என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக சொல்லுங்கள். ஜான்வி கபூருடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே எப்போயுமே நம்மளுடைய பசங்களுக்கு எப்போயுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதேவியுடைய வாரிசாக இவ இருக்கா. ஸ்ரீதேவிக்கு எந்த அளவுக்கான அழகு, கூடுதல் அழகு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்ரீதேவியுடைய அழகு அந்த அழகுகளுக்கே சில பேர் மூழ்கி கிடந்தவங்கலாம் பல பேர் இருக்கான். அப்படி ஸ்ரீதேவியுடைய அழகை முழுசாக வரமாக வாங்காமல் பிறந்த பிள்ளையானாலும் கிட்டத்தட்ட ஒரு 90% அவளுடைய அழகில் வரமாக வாங்கி பிறந்திருக்க, நமக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஜான்வி கபூரை நிச்சயமாக எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவளுடைய அவுட்ஃபிட்ஸ், அந்த கர்வ்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம எல்லாமே ஸ்ரீதேவியோட ரசிகராக இருப்போம். ஸ்ரீதேவியை பிடிக்காதவங்க யாரும் தமிழ் ரசிகராக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ஸ்ரீதேவியோட வாரிசு அவருடைய அழகில், நெளிவு சுழிவில், அவுட்ஃபிட்ஸில் கொஞ்சமாவது வாங்கி பிறந்திருக்கா அப்படின்றதுக்காக இவளை ரசித்து தான் பார்க்கணும். ஜான்வி கபூரை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், அவளை எந்த அளவுக்கு ரசித்து பார்த்துருக்கீங்க அப்படின்றது நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.